Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சர்வதேச நிறுவனமான டெஸ்லாவின் பங்குகள் கடுமையாக சரிந்து வருவதால் தற்போதைய சிஇஓவான எலான் மஸ்கிற்கு பதிலாக புதிய சிஇஓவை தேர்வு செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மின்சார வாகன தயாரிப்பில் முன்னணியில் உள்ள டெஸ்லா நிறுவனம் பங்குச்சந்தையில் ஒரு காலத்தில் சக்கை போடு போட்டது. அது எல்லாம் அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கு முன்பு வரைதான். அமெரிக்க அதிபர் தேர்தலில் டிரம்பிற்கு ஆதரவாக டெஸ்லாவின் சிஇஓ எலான் மஸ்க் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டதால் டெஸ்லா நிறுவனத்தின் செயல்பாடுகளில் அவரது பங்களிப்பு குறைந்துவிட்டதாக விமர்சனங்கள் எழுந்தன. அதே நேரம் டிரம்பின் பல்வேறு முரண்பாடான கொள்கைகளை எலான் மஸ்க் ஆதரித்து வந்ததால் டெஸ்லா கார்களின் விற்பனையும் அமெரிக்காவை தாண்டி கணிசமாக குறைய காரணமாக அமைந்தன. எலான் மஸ்கின் கவனம் முழுவதும் வெள்ளை மாளிகையை நோக்கியே இருப்பதாக முதலீட்டாளர்கள் மத்தியிலும் கருத்துக்கள் எழுந்ததால் எலான் மஸ்க் பெரும் நெருக்கடிக்கு உள்ளாக நேர்ந்தது. இப்படியான சூழலில் டெஸ்லா நிறுவனத்தின் பங்குகள் நாளுக்கு நாள் குறையத் தொடங்கின. ஒரே நாளில் 4 விழுக்காடு வரை குறைந்தது அந்த நிறுவனத்தின் தலைமையை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. இந்த நிலையில்தான் எலான் மஸ்கிற்கு பதிலாக புதிய சிஇஓவை தேர்வு செய்யும் முடிவை டெஸ்லா நிறுவனத்தின் நிர்வாக குழு கையில் எடுத்துள்ளது. புதிய சிஇஓவை தேர்வு செய்வது தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் பங்கெடுத்த எலான் மஸ்க் டெஸ்லா நிறுவனத்திற்கான தனது நேரத்தை அதிக அளவில் செலவழிக்க வேண்டும், வளர்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டும் என விரும்புவதாகவும், ஆனால் அதற்கு கூடுதல் அவகாசம் கேட்டதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 2008ஆம் ஆண்டு முதல் டெஸ்லா நிறுவனத்தை தொடங்கி நடத்தி வரும் எலான் மஸ்க் நிர்வாக குழு தலைவர் பதவியிலிருந்து விலகினாலும் அதன் செயல்பாடு மற்றும் நிர்வகிப்பதில் அதிக அளவு ஈடுபாடு காட்டினார். அதே நேரம் தனது மற்றொரு நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸ் மீதும் அவர் அதிக கவனம் செலுத்தி வந்தார். எனினும் டிரம்பிற்கு ஆதரவான பரப்புரை, அரசு துறைகளில் நடந்த ஆட்குறைப்பு நடவடிக்கை, மஸ்கிற்கு எதிரான பிரச்சாரம் உள்ளிட்டவையே டெஸ்லா நிறுவனத்தின் சரிவுக்கு காரணம் என கூறப்படும் நிலையில் இதையெல்லாம் மீட்டெடுக்கும் வகையில் புதிய சிஇஓ செயலாற்ற வேண்டும் என நிர்வாக குழு விரும்புகிறது. புதிய தலைமுறைக்காக ஆண்டோ எம் தாம்சன். பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் யுக்ரைன் அமெரிக்கா இடையே கனிம வளம் சார்ந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. ரஷ்யாவுடன் நீண்ட நாட்களாக போரில் ஈடுபட்டு வரும் யுக்ரைனுக்கு மேற்கத்திய நாடுகள் பல்வேறு உதவிகளை தொடர்ந்து செய்து வருகின்றன. அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் பொறுப்பேற்றது முதல் யுக்ரைனுக்கான உதவிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைத்ததோடு பல்வேறு நிபந்தனைகளையும் விதித்தார். யுக்ரைனில் உள்ள அரிய வகை கனிம வளங்களை வழங்கினால் மட்டுமே ரஷ்யாவுடனான போரில் யுக்ரைனுக்கு உதவ முடியும் என டிரம்ப் தெரிவித்திருந்தார். இதன் தொடர்ச்சியாக வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இடையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்தது. இந்நிலையில் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் அமெரிக்கா யுக்ரைனுக்கு இடையே கனிம வளம் சார்ந்த ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாகியுள்ளது. தலைநகர் வாஷிங்டனில் யுக்ரைன் துணை பிரதமர் யூலியா சிவரிடென்கோ மற்றும் அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் இடையே இது தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின்படி போரால் உருக்குலைந்த யுக்ரைனை மீண்டும் கட்டமைப்பதற்கு தொடர்ந்து அமெரிக்கா முதலீடுகளை செய்வது என்றும், அதற்கு கைமாறாக யுக்ரைனின் அரிய வகை கனிம வளங்களை எதிர்காலத்தில் விற்பனை செய்வதன் மூலமாக கிடைக்கும் லாபத்தை அமெரிக்காவுக்கு பகிர்ந்தளிப்பது என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. யுக்ரைன் ரஷ்யா இடையில் அமைதி பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படாவிட்டால் அதற்கு மத்தியஸ்தம் செய்வதிலிருந்து அமெரிக்கா விலகிவிடும் என அமெரிக்கா அறிவித்திருந்தது. தொடர்ந்து வாட்டிகனில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இடையே சந்திப்பு நடைபெற்ற நிலையில் தற்போது ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.